ஹாய், நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட திருச்சி சிங்காரத்தோப்பில் இருக்கிற ஜேஎல் சாரீஸ் கடைக்கு வந்தோம். இது மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொடுக்குற கடை. யார் வேணாலும் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம். அந்த மாதிரி கடைக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். இந்த கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் புடவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோவாக்கா புடவை? பூனம் புடவையா? சுருட்டு சுருட்டு இது நல்லா இருக்குல்ல. நீங்க எடுத்துட்டியா? அப்படித்தானே எடுத்துட்டியா? கடைக்குள்ள வந்த உடனே செலெக்ஷன் பண்ணது நீங்களா தாக்கு இருக்கும். ஆனால் நிறைய இருக்குல்ல, எல்லாமே இந்த பூனம் தான். சரி சரி சரி, இங்கே பாருங்க, இதுவும் இது நானே இனிமேல் இந்த அக்கா புடவை என்ன புடவை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க 2 புடவை செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் ஏற்கனவே இந்த மாடல் தானக்கா வச்சிருக்கியா பட்டு? எங்கள் வள்ளியக்கா அவங்க பட்டு புடவை மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புடவையோட விலை 700 ரூபான்னாங்க. உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. அந்த வரேக்கா. நான் சொல்லல இந்த அம்மா எங்கே வந்தாலும் சேர் போட்டு உட்காந்துருன்னு. அது என்ன சேலையாக்கா? என்ன ரேட்டா? நல்லா இருக்கு. அதாக்கா இது இந்த முந்தான இவ்வளவுக்கு கல், அது கீழே கல் இல்லை, கீழே இருக்குக்கா, கீழே இருக்கு பாருங்க. நான் எடுக்கல, இதில் இதை கரம் நான் அந்த இதை எடுத்துக்கிட மாட்டேன். ஏய், இதான் எங்கள் வீட்டில் ஒரு புழு வச்சிருக்கீல்ல, அது மாதிரி தோல்ல போடுங்க. சூப்பராக இருக்கு. ஆனால் இது என்ன கலரு? இதெல்லாம் என்ன ஒன்று, இந்த கடையில் புடவையெல்லாம் நம்ம மேலே போட்டு பார்க்கலாம், மற்ற கடையில் போட்டு பார்க்க முடியாது. இது விட்டா கட்டிடுவாங்க போல இருக்கு எல்லாருமே. எல்லா புடவையும் நல்லா பிரித்து காமிக்கிறாங்க, மேலே போட்டும் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எவ்வளவா? இது ஒரு கல். இது சூப்பரா இருக்கு. இதை மேலே போட்டு போட்டு பார்த்து இந்த புடவையும் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்க முதல்ல பார்த்ததுக்கு இந்த புடவை நல்லா இருக்குது. ஆனால் புடவை எல்லாமே 1300 ரூபா. இது வள்ளியக்கா அதே மாதிரி பார்த்துச்சு. ஆனால் குமாரி அக்கா கல்லு தானே ஆசைப்படுது எதுக்கு எடுத்தாலும். இந்த புடவை தான் தீபாவளிக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
லேசில் இந்த கலரை ஓகேங்குது. ஆ நல்லா இருக்கா? இந்த அக்கா ஓகே பண்ணிருச்சு. ஒவ்வொரு கடையிலையும் பிரித்து காமிக்கிறதுக்கு எவ்வளவு சோம்பேறித்தனம் படுவாங்க இவங்க. எந்த படம் கொடுத்தாலும் சரி அப்படியே அப்படியே விரிச்சு காமிச்சிட்டாங்க. இந்த கலர் இருக்கா? காட்டுப்பா. அதே வள்ளிக்கா வேணுமா தம்பி? இந்த கலர் இருக்கா? அக்கா லைட் வெளிச்சத்தை பாருங்க. இப்ப குமாரி அக்கா நானும் குமாரி எடுத்தோம். உடம்பு கலரு ஐயோ கட்டுறதுக்கு நைஸா இருக்கு. அதே தாக்கா அப்பதான் பாத்தீங்கல்ல. ஆனா அது வந்து நீ கூட்ட போடு, இது சைடு போடு, நல்லா இருக்கும். கிராஸ் வந்து அக்கா எப்படி இருக்கு? இது இதுல போடு, இந்த கடையில இது எப்படி இருக்கு? எடுக்கடா அப்படியே இருக்கு. அக்கா நான் ஒவ்வொரு புடவையாக பிரித்து பார்த்தேன். எல்லாமே கல் புடவை தான். சேட்டு கடைனாலே கல் புடவை தான். என்ன ஓனர் நல்ல தங்கமான மனுஷன், நல்ல அமைதியாக சாந்தமாக பேசுகிறாங்க. மற்ற கடையில் சிட்டு சிட்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசாமல் நல்லா அன்பாக பேசுகிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே வாங்க வரலாம். எல்லாமே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. புடவைய கட்டிட்டு வெளியே வர்றது தான் பாக்கி, மீதி எல்லாமே போட்டு போட்டு பார்த்துட்டோம். இந்த புடவைலாம் 280 ரூபா தான். சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விலை. ஆனால் இது வந்து ஜாக்கெட் இருக்காது. இப்போ உள்ள சேலைங்க மாதிரி ஜாக்கெட் வராமல் சேலை மட்டும். எந்த சேலைக்கா? ஆனால் இந்த மாதிரி சேலை தான் டிசைனே கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது குமாரியாக்கா அந்த சேலை எப்படி விட்டுச்சு? இதெல்லாம் நல்லா இருக்கு. ஏன் அதை போய் எடுத்த? இது எவ்வளோ? இது நல்லா இருக்கு. எடுங்க எடுங்க, ஏக்க நறுக்க போடுங்க. போடுங்க பாப்போம். இதுதான் நல்லா, இதுவும் நல்லா இருக்கு. போட்டோவுக்கு இது சூப்பரா இருக்கு. பாருங்க இவங்க எத்தனை படவை எடுத்து வச்சிருக்கிறாங்க. கனகாமர கலர் மாதிரி ஒரு படவை எடுக்க வந்துட்டு 7-8 படவை எடுத்துட்டாங்க. பில்லு படையும் கொண்டு போய் வைக்க போறாங்க. இவங்களுக்கு இந்த படவை ரொம்ப பிடிச்சிருச்சு. இது ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஒரு ரேட் சொல்றாங்க, ஆனா நல்லா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இதுல வேற என்ன கலர் பாத்தீங்களா? இதுதான் இந்த கடைக்கு முதலாளி ஓனர். ஜாக்கெட் எடுத்துட்டு பாருங்க. இவங்களுக்கு அது ஃப்ரெண்டு மாதிரியா. இவங்க வாடிக்கை அந்த கடையில் வந்து எடுப்பாங்க போல இருக்கு. சூப்பரா இருக்குக்கா. என்னக்கா தீபாவளி புடவை எடுக்க வந்தீங்களா? இந்த கடை எங்க இருக்கு? சிங்காரத்தோப்புல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? தெரிஞ்ச கடை தான், சேட்டு கடை. தீபாவளி கலெக்ஷன் பண்ணியாச்சு. இனிமே பண்ணுவோம், இதுவும் பண்ணுவோம், இன்னும் பண்ணுவோம். நீங்க எத்தனை புடவை எடுத்திருக்கீங்க? 4 புடவை. அக்கா நீங்க எத்தனை புடவை எடுத்திருக்கீங்க? என்ன அது எவ்வளவு கொடுத்தா? அது எவ்வளவா கொடுப்பாங்க. அவங்க கேட்கலனாலும் இவங்க கொடுப்பாங்க. அக்கா அந்த கடை பேர் என்னது? இந்த கடை பேரு
ஜேஎல் சாரி ஜேஎல் தராரா அப்புறம் விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. இந்த கடையோட அட்ரஸ்ஸு இங்கே பாருங்க, 4 கட்டப்பை வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்லியா இதுக்கு முன்னாடி ஜவுளி எடுக்க வந்த அவங்க ஃப்ரெண்டு போல இருக்குவங்க ஜாலியாக நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ திருச்சி நல்லா தானே இருக்கு. எங்கள் ஃப்ரெண்டு பர்மாக்காரங்க இவங்க. எல்லா சாமி பார்த்துட்டு நான் பார்த்துக்கிட்டே இந்த கடையோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது தேவைன்னா இந்த ஃபோன் நம்பர் பேசிட்டு இந்த கடைக்கு வரணும்னா வாங்க. ஆனால் நல்லா நின்று நிதானமாக நல்லா பேரம் பேசி எடுக்கலாம். சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களும் இந்த கடைக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஜேஎல் சாரீஸ் நல்ல தன்மையாக நல்லா பேசுகிறாங்க. முகத்தெல்லாம் காமிக்க ஒவ்வொரு கடையிலையும் நானும் போய் பார்த்துருக்குறேன். எத்தனையோ கடை பார்த்துருக்குறேன். இந்த கடையில் அவங்க பேசின விதம் இங்கே பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியேயும் வந்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.